பண்டைய காலம் முதல் இன்றைய நாள் வரை இதுவரை நிறைய நகரங்களை பார்த்திருப்போம். அதை பற்றி கேள்வி கூட பட்டிருப்போம். ஆனால் நம்ம கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மர்மம் நிறைந்த கடலுக்கு அடியில காணப்படுற ஒரு நகரம் தான் இந்த அட்லாண்டிஸ். இந்த நகரத்தை பற்றிய வியப்பூட்டும் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அட்லாண்டிஸ் நகரை பற்றி முதல்ல 2300 ஆண்டுகளுக்கு முன்பு பிளேடா என்ற கிரேக்க தத்துவவியலாளர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நகரத்தில் மனிதர்களும் கடவுள்களும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் என்றும் உலகின் மிகப்பெரிய செல்வம் மிக்க நகரமாகவும் இருந்தது என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நகரம் பல மர்மங்களை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. யார் இந்த பிளேட்டா? இந்த பிளேட்டா என்பவர் கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தத்துவவியலாளர். இவருடைய பாட்டனார் தான் இவருக்கு முதலில் இந்த அட்லாண்டிஸ் நகரம் பற்றி கூறுகிறார். அவருடைய பாட்டனார் எகிப்து நோக்கி பயணத்தை மேற்கொண்ட போது அப்போது ஒரு மனிதர் தான் இவருக்கு அந்த அட்லாண்டிஸ் பற்றிய தகவல்களை கூறுகிறார். இந்த நகரத்தை பிளேட்டா அவர் புத்தகத்தில் எவ்வாறு குறிப்பிடுறார் என்றா, கிரேக்க நீர்க்கடவுளான பொசைடைன் முதலில் அட்லாண்டிஸ் நகரத்துக்கு வருகிறார். இந்த நகரம் நமது கண்டம் ஆசியாவை விட மிகப்பெரியதாக பறந்து விரிந்து காணப்படுது. அப்போது இந்த அட்லாண்டிஸ் நகரத்தை நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு பெண் மீது காதல் கொண்ட நீர்க்கடவுளான பொசைடன் அவரை திருமணமும் செய்து கொள்கிறார். பிறகு அந்த நகரத்தில் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீட்டையும் அமைக்கிறார். இந்த வீட்டை சுற்றி தண்ணீராலேயே பாதுகாப்பு சுவர்களை ஏற்படுத்துகிறார். இதற்கு அருகிலேயே இன்னொரு மாளிகையையும் கட்டி அதில் பொசைடனின் முதல் மனைவியை சிறைப்படுத்தி வைத்துள்ளார். ஏனென்றால் அவர் தன்னுடைய கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள நினைப்பதை விரும்பவில்லை. இதனால் கோபமடைந்த பொசைடன் முதல் மனைவியை சிறைப்பிடித்தார். பொசைடனுக்கு அவருடைய இரண்டாவது மனைவிக்கும் 10 குழந்தைகள் பிறக்கின்றன. அதில் ஒருவர்தான் இந்த அட்லஸ். சிறிது காலம் கழித்து பொசைடனுக்கு வெண்ணுலகம் நோக்கி சென்றதால் அந்த மொத்த அட்லாண்டிஸ் நகரத்துக்கும் அட்லஸ் மன்னன் ஆகிறான். அட்லஸ் மன்னனாகிய பிறகு தன்னுடைய தந்தை பொசைடனுக்கு அந்த அட்லாண்டிஸ் நகரில் முழுவதும் தங்கத்தாலான ஒரு மிகப்பெரிய சிலையை நிறுவுகிறார். அந்த சிலையை பார்ப்பதற்கு வந்த கிரீஸ் நாட்டு மக்கள், எங்களுடைய நாடு மிகச்சிறந்தது என்று தலைக்கணம் மிகுந்த அட்லாண்டிஸ் மக்கள் நாங்கள் கடவுள் போன்றவர்கள் என்று கூறி கிரீஸ் நாடு மீது போர் தொடுக்கின்றார்கள். இதில் கிரேக்கர்களுக்கு ஆதரவாக கடவுள்கள் இருந்ததால் அட்லாண்டிஸின் மிகப்பெரிய படை கிரேக்க படையிடம் தோல்வியை காண்கிறது. இதனால் மிகவும் கோபமடைந்த நீர்க்கடவுள் பொசைடன் அந்த அட்லாண்டிஸ் நகரம் முழுவதையும் நீருக்கடியில் மூழ்கடிக்க செய்கிறார். இப்படித்தான் பிளேட்டா அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். இதிலிருந்து பிளேட்டாவின் நம்மிடம் கூறுவது என்னென்றா, கடவுளாக இருந்தாலும் தலைக்கணம் கர்வம் வந்தால் அவர்களை வீழ்த்தப்படுவார்கள் என்றுதான். இவ்வாறு புனைக்கதைகளில் கூறப்பட இந்த அட்லாண்டிஸ் நகரம் தற்போது பெர்முடா முக்கோணத்தின் கீழ் இருக்கின்றது என்று ஒரு சில மக்களால் கூறப்படுது. பெர்முடா முக்கோணத்தில் ஏற்படுகின்ற அனைத்து மர்மங்களுக்கும் இதுதான் காரணம் என்றும் நம்பப்படுது. மற்றொரு மக்கள் தற்போதுள்ள பனிக்கண்டமான அண்டார்டிகா தான் அட்லாண்டிஸ் என்றும் காலப்போக்கில் அட்லாண்டிஸ் முழுவதும் பனியால் சூழப்பட்டு விட்டது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் அட்லாண்டிஸ் நகரம் இருப்பதற்கான சான்றுகள் ஒன்று கூட இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது தத்துவவியலாளர்கள் பிளேட்டாவில் உருவாக்கப்பட்ட கற்பனை கதை மட்டுமே, அதை தவிர வேறொன்றும் கிடையாது என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெற்றுக் கொள்ள நான் உங்களை இங்கே திருச்செல்வம் கௌதம்.